பொதுவாகவே நம்ம எல்லாத்துடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று தடையாகவோ அல்லது கொஞ்சம் கால தாமதமாகவோ இருக்குன்னா அதற்கான காரணத்தை நம்ம வெளியில தேடி வெளியில தேடவே முடியும். அதற்குண்டான காரணங்கள் நமக்கு உள்ளேயே தான் இருக்குதுன்னு நம்ம ஒரு தீர்மானமா உணர்வு நம்முடைய தேடுதலை அல்லது சரிப்படுத்துறத நமக்கு உள்ள செஞ்சுதான் போகும். இப்ப வெளியில நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்கும் போது எல்லாமே நம்முடைய மனம் வேதனைப்படும். அனாவசியமான வேதனை அல்லது கவலை அல்லது வெறுமை அல்லது வெறுப்பு, இந்த மாதிரி பலவிதமான உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகளால நம்முடைய மனம் மேலும் மேலும் பாதிப்படையத்தான் செய்யும். அதனால என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம பிரார்த்தனையை நாம் கடைபிடிப்பது மிகப்பெரிய அளவில் நம்முடைய மனதை சுத்தப்படுத்துவதற்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உறுதியான நம்பிக்கையோடு வாழ்க. எப்படியாவது எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது கிடைக்கும், எனக்கு நல்லது வந்து சேரும் என்று உறுதியா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது, நம்முடைய மனம் கவலை இல்லாம இருக்கும் போது எல்லாமே நம்முடைய மனம் நிச்சயமா உறுதியா இருக்கும். எப்ப நம்முடைய மனம் கவலைப்படுகின்றதோ அப்பவே அந்த உறுதியை தான் கலைஞ்சு போயிடும். அப்ப ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய நோய் எதுன்னு ஞானிகளை கேட்கும் போது அந்த ஞானிகள் சொன்ன பதில் என்னன்னா, மனிதர்களுடைய கொடுமையான நோய் எதுனா கவலை ஒன்றுதான் சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய நோய் கவலை தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடாத நோயும் கவலை தான். கொஞ்சமா நமக்குள்ள ஒரு நிமிஷம் தானே, சில நிமிஷம் தானே அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அது எல்லையே இல்லாத ஒரு இடத்திற்கு நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, கவலையை 2 விதமா மனிதர்கள் மாற்றிக்கொள்ள முடியும்னு ஆன்மீகத்தில் சொல்றாங்க, தியானத்தில் சொல்றாங்க. கவலையை 2 விதமா மாற்றிக்க முடியும். ஒன்று கவலையை பிரார்த்தனையாக மாற்றுவார், இன்னொன்று கவலையை வாழ்த்தாக மாற்றுவார். இந்த 2ஆ நம்ம மாத்திட்டோம்னா கவலையா நமக்குள்ள வந்தாலும் நம்ம அதை பிரார்த்தனையா வாழ்த்தா மாற்றும் போது அது மிகப்பெரிய அளவில் நம்மை விட்டு வெளியில் சென்று மீண்டும் நமக்கு நன்மையை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். இத வேதத்துல கூட ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம்னு வேதத்துல கூட இதை விளக்குறாங்க. இந்த விளக்கத்துக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம உள்ளில் இருந்து நம்ம உள்ளத்தில் இருந்து எதெல்லாம் எடுத்து வெளியில கொடுக்கின்றோமோ அதெல்லாம் பல மடங்கு திரும்பி நமக்கே வந்துடும். கவலையை கொடுத்தால் கவலை 2 மடங்கு வரும், அன்பை கொடுத்தால் அன்பு 2 மடங்கு வரும், வெறுப்பை கொடுத்தால் வெறுப்பு 2 மடங்கு வரும், நம்பிக்கையை கொடுத்தால் நம்பிக்கை 2 மடங்கு வரும், வாழ்க்கை கொடுத்தால் வாழ்க்கை என்று 2 முறை நமக்கு வாழ்த்து வந்து சேரும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உள்ளத்தில் இருந்து வெளியே உருவாக்குவது எதுவாக இருந்தாலும் அதை நல்லதா நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த நன்மை இந்த உலகத்திற்கு சென்று மீண்டும் பல மடங்கு திரும்பி நமக்கு வந்து சேரும். எனவே இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே நினைத்து, நல்லதை மட்டுமே பேசி, நல்லதை மட்டுமே செய்து, நல்லவராய் மட்டுமே வாழ்வோம், நல்லவராய் மட்டுமே வாழ்வோம். ஓம் சிவோம் சிவம் சம்போ சாந்தி சாந்தி பவது சாந்தி சாந்தி சர்வம் சாந்தி பவது சர்வம் சாந்தி. எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் அன்பு
மன அமைதியும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மிக்க மிக்க மகிழ்ச்சி.